இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்போ Find X 9s. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஸ்க்ரீன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 95.4% கொடுத்துருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 16.74 சென்டிமீட்டர் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 1.7 பில்லியன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10-bit பேனல். ஸோ இது ஒரு AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால நமக்கு ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே தான். அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா அல்ட்ரா வைட் ஆங்கிளில் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிளில் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோவிலையும் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் அதில் 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வீடியோ எவ்வளோ எடுத்துக்க முடியும் அப்படின்னா 4K 60-30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். 1080pலையும் 60-30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்லேயுமே 4K 60-30 fps 1080p 60-30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9500Sங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 கோரில் GPU பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7025 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் வருது. ஸோ PD சப்போர்ட்டுமே பண்ணும். வேறு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜர் அந்த மொபைலுக்கு ஷூட் ஆகும். மேக்ஸிமம் Realme, Oppo, OnePlusக்காக. ஒருவேளை Vivo, Redmi எடுக்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு இந்த மொபைல் இன்பில்டாகவே வந்துடும். நேனோ சிம் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்மே யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்மே சப்போர்ட் இருக்குது. ஹெட்டுக்கு சேர் வேலையை பொறுத்த வரைக்கும் 1.186 கொடுத்துருக்காங்க. பாடிக்கு 0.979 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6.75 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 6.1 கொடுத்துருக்காங்க. லோ எனர்ஜி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமா. USB Type-C தான். NFC சப்போர்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ColorOS 16 ரன் ஆகுது. Android 16 வந்திருக்கு. ஸோ ஒரு 2 வருஷத்துக்காவது அப்டேட் வருவங்க நம்புகிறேன். வெப்சைட்டில் போடலை. பாக்ஸில் ஃபோன், சார்ஜர், USB டேட்டா கேபிள், சிம் எஜெக்டர் டூல், ப்ரொடக்டிவ் கேஸ், குயிக் கைடுமே வருது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 202 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 0.80 சென்டிமீட்டர் இருக்குது. வித்தை பொறுத்த வரைக்கும் 7.35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 15.70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா 12256 ஒன்றும் 12512 ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ரேம் டைப்பை பொறுத்தவரை LPDDR5Xல பண்ணியிருக்காங்க. UFS 4.1ல் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டெலாம் போட்டுக்க முடியாது. ஆனால் நமக்கு இதில் OTG சப்போர்ட் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மொபைல் 3 கலர் வேரியன்ட் வருது. சன்செட் ஆரஞ்ச், லெவெண்டர் ஸ்கை, மிட் நைட் க்ரீனு 3 கலர் வேரியன்ட் வருது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 12256 80,000க்கும் 12512 90,000க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி தரவா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.